மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழரசு இதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போகிறோம். 2025 குரூப் 2A மெயின்ஸுக்கு 5 கேள்விகள் தமிழரசு இதிலிருந்து கேட்டிருக்காங்க. தமிழரசு இதழ் என்பது தமிழக அரசால் மாதந்தோறும் வெளியிடப்படும் ஒரு மாத இதழ். இந்த இதழில் இருந்து திட்டங்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகளை கேட்குறாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் 2024 ஜனவரி டு 2025 பிப்ரவரி வரைக்கும் உள்ள தமிழரசு இதழுடைய PDF நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், படிங்க மக்களே. இப்போ நம்ம கேள்விக்கு உள்ளர போவோம். தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர். எந்த திட்டம்னா காலை உணவு திட்டம். இந்த கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா, ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட தமிழரசு இதழில் இருக்குது. முதல் பேராவை பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை செப்டம்பர் 15, 2022 அன்று அறிமுகப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த பேராவை பாருங்க. இதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தாயுமானவர் என்று போற்றுகின்றனர் தமிழ்நாட்டு மக்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? முதல் 2 ஆப்ஷனும் சரி, 3வது ஆப்ஷன் மட்டும் தவறு. சரிங்களா? ஏன் தவறுனா, 2456 கோடின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. எத்தனை கோடினா 1916 கோடி. சரிங்களா? 2வது ஆப்ஷன் பாருங்கள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 TMC உபரி நீரை இத்திட்டத்திற்காக எடுக்க உத்தேசிக்கப்பட்டது. அது கீழே பாருங்களே. பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து ஆண்டொன்றிற்கு 1.50 TMC உபரி நீர். சரிங்களா? அடுத்த வினா. கூற்று. அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இது கூற்று. காரணம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு என்னன்னா, கூற்று சரிதான், ஆனால் காரணம் தவறு. ஏன் தவறுனா, அது எந்த துறைனா தமிழ் வளர்ச்சித்துறை. மேலே பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக தமிழில் மொழிபெயர்த்திட ரூபாய் 5 கோடி வழங்கிட ஆணையிட்டுள்ளார். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னா தமிழரசு இதழ் தான். அடுத்த வினா. உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் 1 மட்டும் சரி, இது 2மே தவறு. சரிங்களா? அயலக தமிழர் தினம் 2024 விழாவில் அயலக தமிழருக்காக எனது கிராமம் என்ற முன்னோடி திட்டம். இது கீழே பாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்னா ஜனவரி 12, 2024. சரிங்களா? அடுத்த வினா. இதுவே முக்கியமான வினா. ஜூன் மாதம் 2024 தமிழரசு இதிலிருந்து கேட்டிருக்காங்க. கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்தின் பொறுத்துக. நீங்கள் நலமா என்பது 2024. இது எல்லாருக்கும் சரி தெரியும். மனுநீதி திட்டம் எப்போனா 1969. இங்கே கீழே பாருங்கள். செப்டம்பர் 15. இது எங்கே இருக்குன்னா, ஜூன் மாதம் வெளியான தமிழரசு இதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். சரிங்களா? அது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. குரல் முற்றோதல். சரிங்களா? அது எப்போனா, திருக்குறளின் அருமை பெருமைகளை அறிந்திட மாணவர்களை ஊக்கப்படுத்தும் குரல் முற்றோதல் திட்டம் எந்த ஆண்டுனா 1/1/2000 ஆண்டு. சரிங்களா? இல்லம் தேடி கல்வி 2021. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நமக்கு இப்போ ரீசெண்டாக 3-4 வருடங்களில் திட்டங்கள் தெரியும். பட்டு மனுநீதி குரல் முற்றுதல் என்பது யாருக்குமே தெரியாது. இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னா தமிழரசு இதில் தான் இருக்குது. அதை நீங்கள் படிங்க மக்களே. ஓகே மக்களே, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் PDF. அதை படித்து பாருங்கள். உங்களுடைய வரப்போகிற குரூப் 4 2025க்கு இது உதவும். நல்லா படித்து பாஸ் ஆகுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.